கதை. நல்ல ஆசிரியர், நல்ல மாணவர்கள். ஒரு சிறிய கிராமத்தில் மீனா அம்மா என்ற நல்ல ஆசிரியர் இருந்தார். அவர்கள் எப்போதும் பிள்ளைகளுக்கு அன்போடு பாடம் கற்றுக் கொடுப்பார். குழந்தைகள் சில சமயம் தவறுகள் செய்தாலும் மீனா அம்மா கோபப்படாமல் மெதுவாகச் சொல்லுவார். பிள்ளைகளே, தவறு செய்வது சரிதான், ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் அருண் என்ற மாணவன் தன் ஹோம்வொர்க் செய்யாமல் வந்தான். அவன் பயந்து நின்றான். ஆனால் மீனா அம்மா சிரித்து, பரவாயில்லை அருண், இன்று செய்யவில்லை என்றால் நாளை செய். ஆனால் கற்றுக்கொள்வது நம்ம வாழ்க்கைக்கே ஒளி தரும் என்றார். அந்த நாளிலிருந்து அருண் தினமும் ஹோம்வொர்க் செய்யத் தொடங்கினான். கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் மீனா அம்மாவிடம் கற்றுக்கொள்வதற்கு ஆவலுடன் வந்தார்கள். ஏனென்றால் அவர் பாடத்துடன் நல்ல பழக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார். அதனால் எல்லா மாணவர்களும் புத்திசாலிகளாகவும் நல்ல மனசுக்காரர்களாகவும் ஆனார்கள். கதையின் நீதி. ஆசிரியர் எப்போதும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்குத்திரி மாதிரி இருக்கிறார். அவரை மதிக்கணும், சொல்வதை கேட்கணும். ஹாய் குட்டீஸ், இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க.